மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது நம்பர் 1 நேற்றையே முதலமைச்சர் பேசவே இல்லை அசம்பிளியில். கேள்வி நியாயமாக இருக்குப்பா, அவங்க கேட்குறாங்கனாலும் கொத்தூஸ் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தோழர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது அப்படி கிடையாது, அதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பிரதானமானது நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கை ஒரு வேற லெவலை நோக்கி போயிட்டு இருக்கு. இது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் சேர்க்கையில், அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது சேகர் பாபு ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த அநியாயத்தை யார் யார் தடுக்கிறது அப்படிங்கிற நிறைய வருத்தங்கள் இந்து அறநிலைத்துறையோட செயல்பாடை கூர்ந்து கவனிக்கிறவங்க அத்தனை பேர் மத்தியில் இருக்கு. இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்களை அத்தனை பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை இருக்குல்ல, இதை பத்தி பல அவதூறு பரவும் போது நான் ஒரு செய்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த ஒரு செய்தி எப்பா அப்படி தட்டுவீங்க கையை, அந்த மாதிரி செய்தி அது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒன்பே ஒன்றா தெளிவானமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று பேசவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பயங்கரமாக முன் வச்சாங்கல்ல. 5 மணி நேரம் அசம்பிளியில் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா கவனிக்கிறாரு? அவர் எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசுவார். நேற்று நடந்ததை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று, மேகதாதுக்கான தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 2வது என்ன பண்ணாங்க, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசினாங்க எதிர்க்கட்சி நண்பர்கள். அந்த விவாதத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. முதல் தீர்மானம் வாங்க மேகதாது சம்பந்தப்பட்ட விஷயத்தில், மேகதாது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கட்சி சார்பாக பேசும்போது தமிழக வெற்றி கழகம் சார்பா அந்த தீர்மானத்தில் பேசின ஒரே நபர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ அவை முன்னவர் அப்படிங்கிற முறையில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தில் நீர்வளத்துறை அமைச்சராகக்கூடிய எண்ணானந்த் அவர்கள் கூட பேசியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் அந்த துறையோட அமைச்சர். சார், இந்த துறையோட அமைச்சராக நீங்க பேசுறதோட முதலமைச்சராக நான் பேசுறேன் சார், ஏன்னா இது மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ உங்களோட வாய்ப்பை நான் இங்கே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் மட்டும்தான் அங்கே பேசினாரு. மற்ற கட்சியில் விசிகா சார்பாக வன்னியரசு அவர்கள் பேசினாங்க, காங்கிரஸ் ஒருத்தர் பேசுறாங்க, ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தங்க பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த தீர்மானத்தில் பேசுனாங்க. அப்படியே அங்கே பாஸ் பண்ணுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், ஆளுநரோட நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் அங்கே பேசவே இல்லை. நம்ம கட்சியோட எம்எல்ஏக்கள், நம்ம கட்சியோட அமைச்சர்கள் அத்தனை பேருமே அங்கே பேசியிருப்பாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஆளுநரோட உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் எப்போ பேசுவார்னா செவ்வாய்க்கிழமை தான் பேசுவார். கடைசியாக தான் அவர் பேசுவார். எல்லாரையும் பேச சொல்லிட்டு எல்லார் கருத்தையும் உள்வாங்கி அதற்கு அவர் பதிலடி கொடுப்பார். எப்போ கொடுப்பார்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் நிறைவேறும். இதுதான் நடைமுறையா மரபா சட்டமன்றத்தில் எப்போதுமே இருக்கிறது. ஸோ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் கூட எப்போ பேசுவாங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு தான் உதயநிதி அவர்களே பேச போகிறாங்க. அவரும் அசம்பிளியில் சும்மா தானே உட்காந்துருந்தாரு. ஏன் அவரை பற்றி யாருமே கேட்கல? ஏன்னா இங்கே கவுண்டர் அட்டாக்காக கட்சி என்ன முடிவு பண்ணுதுன்னா, இப்போ எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் பேச போகிறாங்க. நம்ம அமைச்சர்கள் பேசட்டும், அண்ணன் ராஜ்மோகன் பேசட்டும், செங்கோட்டையன் ஐயா பேசினாரு, அருண்ராஜ் அவர்கள் பேசினாங்க, நம்ம எம்எல்ஏக்கள் சில பேர் பேசியிருந்தாங்க, அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருந்தாங்க, இவங்களாம் பேசியிருந்தாங்க. இப்போ முதலமைச்சர் ஏன் அமைதியாக இருக்காருன்னா, இவங்களுக்கெல்லாம் அந்த தீர்மானத்தில் பேசுகிற வாய்ப்பு வழங்கப்படாது. முதலமைச்சருக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவர் அப்போது பேசிப்பாரு. இவங்க அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க இனிமே எப்ப அசம்பிளியில் பேசுவாங்கன்னா, துறை மீதான மானிய கோரிக்கைன்னு சொல்லுவாங்க, அப்போது பேசுவாங்க. கேள்வி நேரம் சொல்லுவாங்க. கேள்வி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்க கேள்வி கேட்டாங்கன்னா துறை ரீதியாக அந்த அமைச்சர் பதில் சொல்லுவாரு. கேள்வி நேரத்தில் இது நடக்கும். 0 நேர விவாதங்கள் நடந்தா யார் வேணா என்ன வேணா பேசலாம், அது 0 நேர விவாதங்கள் நடக்கும். இந்த மாதிரி சட்டசபையில் இவர் பேசணும், இவர் பேசக்கூடாது, அவர் செய்யணும், அவர் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு விதிமுறை இருக்கு, ஒரு மரபு இருக்கு. அது அடிப்படையில் தான் அங்கே அசம்பிளியில் நடந்துகிட்டு இருக்கு. சோ தனி தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. தனி நடுவர் மன்றம் அமைக்கணுங்கிறத அதை ஏன் முதலமைச்சர் ஈகோவே இல்லாமல் ஏற்றுக்கிட்டார்னா, இது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் பேசுற இடத்த நானே இங்கே பேசும்போது இவர் சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, இது என்னுடைய மாநிலத்தோட நதிநீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அது அமைக்கப்பட்ட என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேகதாது மட்டும் பத்தியே அந்த தனி நடுவர் மன்றம் வேற எந்த வழக்கை விசாரிக்காது, இந்த ஒரு வழக்கை மட்டுமே விசாரிக்கும். ஒரு வழக்க ஒரு நடுவர் மன்றம் விசாரிச்சா அந்த வழக்குக்கான நீதி தீர்ப்பு எவ்வளவு வேகமா கிடைக்கும், மிக வேகமா கிடைக்கும்ல. அதற்காண்டி அந்த கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் முன் வச்சாங்க. முதலமைச்சர் ஆமாங்க இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், 4வது பத்தியில அதையும் நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையும் இங்க ஆட் பண்றாங்க. சோ ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப கரெக்டா இருக்காங்க. எப்ப பேசணுமோ அப்ப பேச போறாங்க. இது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது, தாவேக்காவோட உறுப்பினர் சேர்க்கை 2 கோடியை தாண்டிச்சு. சொன்னா நம்ப முடியுதா? இன்னைக்கு தாண்டி இருக்கு. 2 கோடி உறுப்பினர்களை நோக்கி ஒரு மனுஷன் 2 கோடி மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய பெயர் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு 2 கோடி பேர் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு தென்னிந்தியாவில் இவ்வளவு பெரிய உறுப்பினர் கொண்ட கட்சி எந்த கட்சியும் கிடையாது, அது தமிழக வெற்றி கழகம் தான் சொல்றாங்க.
கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல தென்னிந்தியாவில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சியா தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்கு. நம்ம கட்சியில் சும்மாலாம் ஜாயின் பண்ண முடியாதுங்க. ஓடிபி கொடுத்தோ மிஸ்டு கால் கொடுத்தோலாம் ஜாயின் பண்ண முடியாது. ஓட்டர் ஐடி வச்சு தான் ஜாயின் பண்ணோம். டிவிகே ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக போடுங்க. நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே போங்க, உங்களோட ஃபோன் நம்பரை போடுங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை பதிவு செய்யுங்க. உங்களோட ஃபோட்டோ, உங்களோட பேர், அட்ரஸ்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் மாறக்கூடியது. இப்போ உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட பேர் இருக்கா, நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணிருங்க. எந்த பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 2 கோடி பேர் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கு. நம்பர் 2 இப்போ 3வது சிங்க பெண்கள் சிறப்பு படை அமைக்கப்படும் போது இது என்னங்க இது அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. 69 பேரோட பிரச்சனைகளை சிங்க பெண்கள் சிறப்பு படை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சில பிரச்சனைகள் அப்படியே சில கல்லூரிகள் போறாங்க, பள்ளிகள் போறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, இதெல்லாம் நடக்குது. சில பேரை தட்டி போப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. இது இல்லாம சிங்க பெண்கள் சிறப்பு படை ரோந்து போனதன் மூலமா குறுகிய காலத்துக்குள்ள 69 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப 69 குற்றங்கள் இங்க தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க வேலையே ரோந்து போறதா, வேற எந்த வேலையுமே உங்களுக்கு கிடையாது. ரோந்து போற வேலையை பார்த்துட்டு குற்றவாளிகளை பார்க்கறாங்க, செய்யறாங்கன்னா அவங்கள காவல்துறையில ஒப்படைச்சிடுறாங்க. காவல்துறையோட வேலை ரோந்து போறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, மற்ற ரோந்து போயிட்டு இருக்கிறதுலாம் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நடக்கும். அதை தாண்டி சிங்கப்பெண்கள் சிறப்பு படை பிடிச்சு கொடுக்குற இந்த குற்றவாளிகளை இவங்க என்ன குற்றத்துக்காண்டி இங்க பிடிச்சு கொடுத்தாங்களோ அந்த குற்றத்துக்கு தேவைப்படுற விஷயங்களை செஞ்சு அவங்கள சிறையில் தள்ளுறது தான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களோட வேலை 2ஆ பிரிது. 70 படம் மட்டும்தான் இப்ப ஆக்டிவா இருக்கு. இன்னும் 200 படம் தமிழ்நாட்டில் 2 மாசத்துல வரப்போகுது. அதுக்குள்ளேயுமே 69 வழக்குகள் இந்த படை வந்து பதிவு செஞ்சிருக்குங்கிறது என்ன பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் செய்திக்காண்டி சொல்லல, 69 மக்களோட பிரச்சனைகள் இங்க தீர்க்கப்பட்டிருக்கு ரோந்து போனதுனால. ரோந்து போனாவே தமிழகத்தில் பல குற்றம் குறைஞ்சிரும். ரோந்து போறதுக்கே ஒரு படையை கிரியேட் பண்ணியிருக்காரு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்போ அந்த படை தன்னோட வேலையை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்குங்கிறது நான் சொல்ல வர்ற 3வது பாயிண்ட். இப்போ 4வது ஃபைனலான ஒரு விஷயம், சேகர் பாபு என்ன பண்ணுவார்னா, இந்து அறநிலைத்துறையில் கோவிலோட வருமானம் வந்து உபரி ஆயிடுச்சுங்க. உபரி வருமானத்தை வச்சுக்கிறதுனால கோவிலுக்கு வருமானம் வரப்போறதில்ல. அந்த வருமானத்தை எடுத்து மறுபடியும் ஒரு வேலை செஞ்சோம்னா இன்னும் வருமானம் அதிகமாக தானே ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுவார். வணிக வளாகங்கள் வந்து உருவாக்குவார், திருமண மண்டபங்களை வந்து கிரியேட் பண்ணுவார். இப்போ அந்த வேலையை ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, உபரி வருமானம் இருந்துச்சுன்னா மற்ற கோவிலுக்கு பயன்படுத்துங்க. உள்ள கோவிலில் எல்லா வசதியும் பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த வருமானத்தை வெளியே எடுத்து மண்டபம் கட்டுறதுக்கோ வணிக வளாகம் கட்டுறதுக்கோ கோவில் நிதி தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா, ஏன் அரசாங்க செய்யாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. நீதிமன்றத்திலே நிறைய வழக்குகள் போட்டாங்க. நம்ம அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை செய்ய வேணாம், இத்தனை மண்டபங்கள் இங்கே பண்ண வேணாம், இத்தனை வணிக வளாகங்கள் வந்து பண்ண வேணாம், 17 வணிக வளாகங்கள் 29 மண்டபங்கள் வேணான்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஆரம்பிக்கல. அதனால மொத்தமாக ரத்து பண்ணி 245 கோடி ரூபாய் பணத்தை இல்லைங்க அது கோவிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த பணம் கோவிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படும், வேற எந்த விஷயத்துக்கும் செலவழிக்கப்படாதுங்கிற உறுதியை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. 46 பணிகள் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. சோ ஒரு கோவில் நிதியை வச்சு நம்ம வந்து ஒரு கல்லூரியோ ஒரு பள்ளியோ நடத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி 56 பள்ளி கல்லூரிகள் இருக்கு. காதிகளார கல்லூரியில் ஆரம்பிச்சு நாதஸ்வரம் வாசிக்கிற பள்ளி கல்லூரி வரைக்கும் இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி இந்த அறநிலைத்துறை வந்து நடத்துது. நிறைய கம்மியான காசுல நிறைய குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து ஸ்கூல் காலேஜ் கட்டு, எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுவே அரசாங்கம் தான் செய்யணும். இல்ல பரவாயில்ல, கோவில் காசை வச்சு 10 புள்ள படிச்சுட்டு போலாம், எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா சர்ச்சோட காசை வச்சு நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மசூதியோட காசை வச்சு நிறைய வந்து பள்ளி கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. மதராசாக்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கோவில் நிதியை வச்சு குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது எல்லா மதத்தவரும் வெவ்வேறு வழிகளில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கோவில் நிதியை வச்சு நீ மண்டபம் கட்டுறேன், நீ வணிக வளாகம் கட்டுறேன், என கேட்டா அந்த நிலமெல்லாம் சும்மா அந்த வந்து ஆக்கிரமிப்பாயிரும், அதான் நான் ஏதோ உனக்கு கட்டி விடுறேன் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்றீங்க. ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்கு தான் இந்த அறநிலைத்துறையே இருக்கு. ஆக்கிரமிச்சிருவாங்க அதனால நான் கட்டுறேன்னா இந்த பணத்தை வச்சு இந்த கோவிலுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களா? இப்போ ஒரு கோவிலில் உபரி வருமானம் இருக்குன்னா கீழே கிராமப்புறங்கள் போங்க, அந்த கோவில்களை போய் டெவலப் பண்ணுங்க. அந்த கோவில்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுங்க. கோவிலில் வந்து பூஜை பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்யுங்க. கோவிலோட பக்தர்களை வர்றாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு தேவைப்படுற வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுங்க. மக்கள் வந்து அங்கே நிற்கும் போது போகும்போது அவங்களுக்கு தேவைப்படுற வசதிகள் எல்லா கோவிலும் எல்லாமே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் கட்டலாம் மண்டபம், அதுக்கப்புறம் கட்டலாம் வணிக வளாகம். இதை பண்ணுறதுக்கே உங்களுக்கு இந்த நாட்கள் 10 மாதம் தெரியல. ஏன்னா அவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு
இருக்கு கோவில்களில் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ கோவில் நிதியை அரசாங்கம் தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணாது. அந்த நிதி முழுக்க முழுக்க கோவில்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சேகர் பாபு பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க தோண்டி பார்த்தோம்னா பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அந்த விஷயத்திலே கை வைப்பாரு. ஏன்னா அவரோட உத்தரவை இப்ப ரத்து பண்ணிட்டாரு. அடுத்தடுத்து அவர் போட்ட உத்தரவுகள் என்ன பண்ணிருக்காரு, என்ன செஞ்சிருக்காருங்கிற அந்த ஃபைல் அத்தனையுமே நம்ம எடுத்து பார்த்தா பல உண்மைகள் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ கோவில் நிதி கோவிலுக்கு மட்டுமே ரொம்ப தெளிவான நிலைப்பாட தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில இருந்தாலும் தேவையில்லாம மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தலையிடாம இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய பிரதானமான விஷயமா இருக்கு. தேவையில்லாத சில தவறுகள் நடக்கும்போது அதையும் நம்ம அது கோவிலில் நடக்கும்போது நம்ம அதை கண்டிக்கும் போது நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்மளை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்களோட ரொம்ப முக்கியமான மூவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அமைச்சருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் கொண்டு சேர்க்கணும்னு நினச்சேன், கொண்டு சேர்த்துட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.